வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்த வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 411 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 411 அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து நம்ம வியாழக்கிழமை இந்த கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம். அது என்ன கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 419 அப்படின்ற கெஸ்ஸிங் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக பக்காவாக அந்த 41 வந்து கேமில் வரும் ஏபியில் அப்படின்னு நான் சொல்லி தான் அந்த கெஸ்ஸிங் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த 41 இன்றைக்கி கேமில் அடித்து நம்ம 19 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் 11 அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து கேமை 11 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ தொடர்ந்து ஒரு 2 நாளுமே வந்து நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங், அதாவது முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னா 857, அதாவது 85 வந்து நான் கேமில் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவுமே வந்து ஏபியில் 85 கரெக்டாக அடிச்சிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 41 கொடுத்துருந்தேன். ஸோ 41 அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 41, அதாவது 411 சொல்லி இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர் வந்து கொடுத்துட்டான். ஸோ நம்ம கொடுக்குற நிறைய நம்பர் வந்து கேமில் அடுத்தடுத்து அடிச்சுட்டே இருக்கான். ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வந்து. ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நான் நம்பர் கரெக்டாக வந்து கேமில் அடிக்கிறதுனால என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டான ஃபாலோஅப்பில் போகுது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கெஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி அந்த 41 வந்து கேமில் ஆடிட்டான். ஸோ நமக்கு அந்த 85 வந்து கேமில் வந்து அடிச்சிட்டான். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு நம்பர் வந்து ஒரு பேட்டர்ன் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த பேட்டர்னில் தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வாரம் வந்து ஒரு சனிக்கிழமையில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஆடிட்டே இருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிசியில் பாருங்கள் ஒரு 57, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஏசியில் வந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி, அதாவது இப்போ ப்ளஸ் பண்ணி 57 வந்து 67 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 63 வந்து ஏசியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி வந்து பிசி 57 வந்து ஏசியில் வந்து 67 வச்சானோ அதே மாதிரி இந்த 63க்கு நமக்கு நாளைக்கு பிசியில் வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஒரு 73 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 57க்கு ஒரு 67, ஸோ இந்த 63க்கு கண்டிப்பாக என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 73 வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அவன் வந்து ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணி கரெக்டான பேட்டர்ன் வந்து அடிச்சிட்ருக்கான். ஸோ அந்த கெஸ்ஸிங் பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் நாளைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாரம் முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏசியில் வந்து 76, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 75, அதுக்கடுத்து ஒரு 69, ஒரு 68. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து 4 வாரம் வந்து கரெக்டாக ஏசியில் வந்து 76, 75, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 69க்கு ஒரு 68 அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஏசியில் வந்து கேம் ஆடிட்டுருக்கான். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் இந்த 57, 67, இந்த 63க்கு நாளைக்கு ஒரு 73க்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு நாளைக்கு 73 வந்து பிசியில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்னொரு ஒரு ரீசனும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே வந்து மந்த்லி சார்ட்டில் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் அடிக்கிறானோ அந்த நம்பருக்கு கரெக்டான ஒரு பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணி அதுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து வின்னிங்கை வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமில் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 71 வந்துருச்சு, ஒரு 72 வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 73. ஓகேங்களா? ஸோ 71, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 72. ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 73க்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ஒரு 73 வந்து பிசியில் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பிசியில் வந்து 73 வந்து கொடுத்துருக்கேன். பிசியில் 73 வருது அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பி போர்டு 7 வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 வரும்போது கரெக்டாக வந்து ஒரு சில நம்பர்லாம் வந்து இந்த இந்த மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 77, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 67, திருப்பி வந்து ஒரு 87. அந்த 87, 67லாம் வரும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 77,
ஜூன் 1ஆம் தேதி 77. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6ஆம் தேதி வந்து 67, 77, 67, 87. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57, ஒரு 47, ஒரு 37. ஓகேங்களா? ஸோ எல்லா நம்பருமே வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? மொரோவர் வந்து 27மே வந்து வந்துருச்சு. ஸோ இதில் மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவேஷன் பார்க்கும்போது 3, 2, 1 வந்துருச்சு, 6, 7, 8 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே மிஸ் ஆகிற நம்பர் வந்து 97 அப்படின்ற நம்பர் வந்து மிஸ் ஆகுது. ஓகேங்களா? அது ஏதோ ஒரு இடத்துல வந்து 97, ஏன்னா எனக்கு 97 வந்து ஏற்கனவே வந்து நான் கேமில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த பேட்டர்ன் கரெக்டாக வருது, அதாவது பி போர்டு 7 வர்றதுனால, ஏன்னா பி போர்டில் இப்போ வரைக்கும் அவன் வந்து 72 மட்டும்தான் அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு 7 வரல இந்த மாதம். ஸோ 73 அடிக்கிறான் அப்படின்னா ஒரு 73க்கு வாய்ப்பு. அதனால தான் உங்களுக்கு வந்து 73 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 73 வருது அப்படின்னா ஒரு 97, ஏன்னா வந்து 97 வந்து போன மாதம் வந்து பிசியில் வந்து ஒரு 97 அடிச்சிருக்கான். ஸோ அந்த 97 வந்து எடுத்து அவன் ஏபியில் அடிக்கிறான் அப்படின்னா நாளைக்கு கரெக்டான பேட்டர்ன் கரெக்டாக இருக்கிறதுனால ஏபியில் ஒரு வேளை நாளைக்கு 97 அப்படின்ற நம்பர் வந்து வருதுன்னா 973 அப்படின்ற நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 73, ஓகேங்களா? ஏபியில் வந்து 97 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நாளைக்கு 973 அப்படின்ற நம்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா வந்து இந்த நம்பர் இந்த மந்தில் கரெக்டாக வந்து ஒரு கேமை வந்து ஆடிட்டே வரோம். அதில் பேலன்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 97. அதனால் உங்களுக்கு ஒரு 97 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு நம்பரும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை ஏ போர்டில் வந்து 9 வரல, 9க்கு பதிலாக வேறு எதாவது நம்பர் இருக்குது அப்படின்னா 1க்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஸோ 173க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏ போர்டில் 9 ட்ரை பண்ணுறதுனாலும் சரி, 1 வச்சு ட்ரை பண்ணுறீங்களாலும் சரி, 1 வச்சு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 173, 9 வச்சு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 973 அப்படின்றது ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஏ போர்டில் 1, 2 நம்பருக்குமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 97மே வந்து இப்போ ஃபாலோஅப்பில் வேணாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 97 வந்து வச்சு ஏற்கனவே வந்து நான் ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 97 கொடுத்த அன்னைக்கு கேமில் வந்து 47 அப்படின்ற நம்பர் வந்து வின்னிங் ரிசல்ட்டாக வந்துச்சு. நான் 297 வந்து நான் கொடுத்துருந்தேன். அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து 297 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 347 அப்படின்னு சொல்லி நான் 97 கொடுத்ததுக்கு ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட் பண்ணி 47 அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து 47 வந்து இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக வந்து அவன் 47ன்னு கொடுத்துட்டு அவன் 97 வந்து பவர் நம்பரை வந்து மாற்றி 47 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த நம்பரை கேமில் கரெக்டாக ஆடுறான் அப்படின்னா ஒரு 97 வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து 973 அப்படின்ற நம்பர் வந்து கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால என்னோட கெஸ்ஸிங் படி நாளைக்கு அந்த நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கேமை வந்து கரெக்டாக கவனமாக விளையாடுங்க. இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். பேட்டர்னை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு கரெக்டான செட் ஆகிற நம்பரை எடுத்து கேமில் ஆடிக்கோங்க. லிமிட்டாக ஆடுங்க. கவனமாக இந்த கேமை வந்து விளையாடுங்க. வின்னிங் வந்து கன்ஃபர்மேஷனாக இந்த நம்பர் தான் வரும்னு சொல்லி எந்த இடத்துலையும் எந்த ஷூரிட்டியும் என்னால் கொடுக்க முடியாது. இது முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ கேமை கொஞ்சம் கவனமாக விளையாடிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கேசிங். நன்றி, வணக்கம்.